பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். என்ன அற்புதம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு சிலர் பாதிப்பை உண்டாக்குறாங்க, அநீதியான காரியத்தை உங்களுக்கு செய்கிறாங்க. என்னுடைய நேர்மை, நீதி இதெல்லாம் மறுக்கப்படுகிறதுன்னு கலங்கி நிற்கிறீங்க. பொய்யான காரியங்கள் சொல்லப்படுது. இது மாதிரி போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன செய்வதுன்னு கலங்குறீங்களா? இயேசு இருக்கிறார்ல, அவர் நீதி உள்ள தேவன். உங்களுக்கு நீதி செய்ய மாட்டாரா? உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார்ல. எதுக்கு சோர்ந்து போகிறீங்க? எதுக்கு முறுமுறுக்கிறீங்க? எதுக்கு மனுஷர் மேலே கோவப்படுறீங்க? இவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறான்னு பரல கடிக்கிறீங்க? வேண்டாம். வீட்டுக்குள்ளே இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் சந்திக்கிற மக்கள் மத்தியில் அநீதி செய்கிற மக்கள் இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 37 சங்கீதம் 6 உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். உங்க நீதியை கர்த்தர் விளங்க பண்ணுவார். உடைய நியாயத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார். யார் எனக்கு நீதி செய்வாங்க? ஒரு நீதியே இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே என்னை அநியாயம் பண்ணுறாங்க, அநீதியாக என்னை நடத்துகிறாங்க, பொய்யான காரியத்தை சொல்லி என்னை முடக்கிறாங்க. நான் வேலை செய்கிற இடத்துல சூப்பர்வைசரை பார்த்தா அநியாயமாக என்னை குற்றப்படுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. நான் நீதியாக செயல்பட்டால் கூட எனக்கு அநீதி செய்கிறாங்க. அப்போ நான் எங்கே போய் சொல்கிறது? பொய்யானதை சொல்லி வேதனைப்படுத்துகிறாங்க. சமுதாயத்தில் வாழ்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, ஐயோ எனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, இது போய் எங்கே பின்ன சொல்லுவது? யாருமே எனக்காக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக பேச ஒருவர் இருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவன். உன்னுடைய நீதியை நான் வெளிச்சத்தில் கொண்டு வருவேன், உனக்கு நான் நியாயம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால அநீதி நிறைந்த உலகம்தான். நம்மை சுற்றில் இருக்கிற எல்லாருமே நீதிமான்கள் அல்ல. இந்த உலகமே அநீதி நிறைந்த உலகம்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அநீதியான காரியம் நமக்கு இழைக்கப்படுவது உண்மைதான். ஆனால் நீதி செய்கிற தேவன் சொல்கிறார், நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நீ நீதியாக நடந்துக்கிட்டே இருக்க. உன்னுடைய நீதியை நான் வெளிச்சத்தில் கொண்டு வருவேன், உன்னுடைய நியாயத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்பதாய் உங்களுக்காக பேச, உங்களுக்காக கிரியை செய்ய, உங்களுடைய நீதியை விளங்க பண்ண ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை விசுவாசிங்க. இன்றைக்கு இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். நீங்கள் எவ்வளோ உண்மை உள்ளவர்கள், நேர்மையானவங்க, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்பதை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அதனால பயப்படாதங்க. இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவனே நீர் நீதி உள்ள தேவன், எனக்கு என்னுடைய நீதியை நீர் விளங்க பண்ணுவீர், என் நியாயத்தை பட்ட பகலை போல வெளிச்சமாக்குவீர், எனக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை மாற்றி அநியாயத்தை மாற்றி என்னை ஆசீர்வதிக்கிறீர். இன்றைக்கு இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.